குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். தை அமாவாசை எல்லாம் போயிட்டு கோயிலுக்கு போறோம். சரி, இதுல இன்னொரு சூட்சமமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள், தர்ப்பணம் கொடுக்க முடியலங்க, எனக்கு நேரமே இல்லைங்க, உட்கார்ந்து லைன்ல நின்று கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஒரு 1 hour 2 hour ஆகுதுன்னா என்னால முடியலங்க அப்படின்னு சொன்னால், உங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருந்தால் அந்த சிவனுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. எப்படி அர்ச்சனை பண்ணணும்? இறந்தவர்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அது இன்னும் ரொம்ப சிறப்பு. தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழம், பூவு, வில்வம் இது வாங்கி கொடுத்து அந்த பிராமணருக்கு உங்களால முடிஞ்சது ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ தட்டில் போட்டுட்டு அந்த சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். சிவனுக்கு அப்படின்னும் போது யார் பேர்ல, உங்க பேர்லயோ உங்க வீட்டுல உள்ளவர் பேரையோ சொல்லவே கூடாது. இது சூட்சமமான ஒரு பரிகாரம். நீங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு கூட இதை செய்யலாம். தை அமாவாசைக்கு மட்டும்தான் செய்யணும்னு இல்லை. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த சிவனுக்கு இறந்தவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்தால் முன்னோர்கள் சந்தோஷம் அடைந்து உங்களுடைய பாவ வினைகள் எல்லாம் விலகி நல்லருள் புரிவார்கள். பித்ரு சாபம் நீங்கும். அதனால போக முடியாதவர்கள் பக்கத்துல இருக்கிற, சரி வீட்டுல உள்ள ஆண்கள் தான் போக முடியல, வேலை இருக்கு, வெளியூர்ல இருக்காங்க, அங்க வேலை செய்யறாங்க, பெண்கள் போய் அர்ச்சனை பண்ணலாம். இப்போ உங்க மாமனார் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, என்ன கணவர் இல்லை அப்படின்றவங்க அந்த அர்ச்சனையை கொடுத்து இறந்தவர்களுடைய பெயரை சொல்லி பண்ணலாம், தப்பே கிடையாது. அது இன்னும் சிறப்பு. ஏன்னா நம்ம டைரக்டா சிவனுக்கே போயிடுறோம் இல்லையா? அதனால அதை பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரங்கள். இதை செய்யும் போது நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கும். இதை செய்யுங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.